Hello traders, welcome to the channel. So today video வந்து Nifty Bank Nifty. So மார்னிங் வந்து லைவ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா Nifty Bank Nifty அனலைஸ் ரெண்டுமே லைவ்ல தான் பண்ணி டிராப் பண்ணியிருந்தேன். ஓகே, மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா Nifty வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா ஃபர்தரா மேற்கொண்டு அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ இங்க இருந்து கரெக்டா ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து அந்த அளவு பெரிய மூமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து ரொம்ப ஸ்லோவா அப்படியே பொறுமையா போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அந்த 17,800 அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேட்டர்னுக்கான டார்கெட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னுக்கான டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா பர்ஃபெக்டா இந்த பேட்டர்னுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு 8 பாயிண்ட் வந்து பாத்தீங்க, 8-9 பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருந்துச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தா பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸாவே சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் சப்போர்ட் எடுத்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது உடச்சிச்சு அப்படின்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது இந்த டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் இருந்தனால அந்த டேல வந்து ட்ரேடே எடுக்கவே இல்லை. பட் அன்னைக்கு நல்லாவே மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்து ஒரே ஒரு 15 மினிட்ஸ் கண்ணில் தான் டக்குனு கீழே வந்தாங்க. அடுத்தது உடனே ஒரு ரெக்கவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ்லேயே இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா பை சைடு இது கீழே வந்துச்சு அப்படின்னா செல் சைடு அப்படின்னு மார்க் பண்ணிட்டு அடுத்தடுத்து மார்க்கெட் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஜோன்ல தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டு அதுவுமே கொஞ்சம் ஓரளவு பொறுமையாக தான் நடந்துச்சு. பட் நம்ம இன்னைக்கு லைவ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸ் பண்ண இருந்ததில் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன். ஸோ ஓகே, 15 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுங்க அப்படின்னு லைவ்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகலாம், இங்கே ஆகலாம் அப்படின்னா இங்கே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதை தாண்டியே மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துச்சு. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக நல்ல டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆனிச்சு. ஸோ எல்லாமே மார்னிங்கில் லைவ்லேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டுமாரோ மார்க்கெட் எப்படி அனலைஸ் இருக்கும் அப்படின்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜோனையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டு கிளியராக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே மார்க்கெட்டு க்ளோஸ் அண்டு டுடே மார்க்கெட் க்ளோஸை வச்சு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே கேண்டில் க்ளோஸ். இந்த விக்ல இருந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா அடுத்து இந்த விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணலாம். ஓகே, விக் டு விக். இதை உடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடு செல் சைடு வந்து அந்த ஜோன் அந்த சைடு எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், இல்லை அப்படின்னா செல் சைடு வந்து இருக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது. பட் இது பேட்டர்னுக்கான ரிசல்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டி பேட்டர்ன் தான். ஓகே, பேட்டர்ன் வைஸ் நம்ம எப்பயும் எடுத்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா பட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட் இருக்கும். இந்த பேட்டர்ன் வைஸ் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாலும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூமெண்டம் இருக்கும். சப்போஸ் கீழே செல் சைடு மார்க்கெட் உடச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு கீழே இது வரைக்கும் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் தாண்டி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு செல் சைடில் அடுத்த மார்க்கெட் திரும்புறதுக்கான மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் தான் நடக்கும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து டேர்ன் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ஃபாலோ ஆகுதா இல்லையா அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் ஃபாலோ ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த டவுன் ட்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம். ஓகே, அடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை சைடு போணுச்சு அப்படின்னா ஓகே, மார்க்கெட் வந்து இங்கேருந்து உங்களுக்கு பை சைடு போணுச்சு அப்படின்னா ஓகே, உங்களுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிஜெக்ஷன் இருக்குது. இங்கே இந்த ஜோனில் அதனால் மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறது மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதையும் தாண்டி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து சேஞ்ச் ஆகுது. இந்த ரேஞ்சில் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபுல் அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். பை சைடு செல் சைடு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. பிரேக் அவுட் எந்த சைடு ஆகுதோ அதுக்கப்புறம் ஃபர்தராக அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியோட நாளைக்கான அனலைஸ். பேங்க் நிஃப்டி அனலைஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்க இன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அதை மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைடு மொமெண்டம். இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மார்க்கெட்
டேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். ஓகே, எந்த சைடு வரைக்குதோ அந்த சைடு தான் மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும். ஓகே, இந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த சைடு வரைக்குதோ அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்காதிங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து செல் சைடு பக்கம் கீழே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து அடுத்து எங்கே திரும்பும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே திரும்புறதுக்கான பாசிபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜோன்லேயும் திரும்புறதுக்கு அதிகமான பாசிபிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜோன்லேயே மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 2 ரேஞ்சையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நல்லாவே மார்க்கெட் டேர்ன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் உடச்சிருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஓகே, ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மினிட்ஸில் அப் சைடு டவுன் சைடு எந்த சைடு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சேஞ்சஸ் ஆகுது நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஜெக்ஷன், இதுக்கப்புறம் பை சைடு செல் சைடு 2 சைடுமே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப ஸோ அடுத்ததான் நமக்கு ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி இருக்கு இங்கே. ஸோ இந்த ஜோன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ அதனால அடுத்தடுத்த ட்ரெயினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம மார்க்கெட்டோட மொமெண்டம் சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டுமாரோ மார்க்கெட்டோட அனலைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.